நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அஜித் குமாரை கொலை செய்தது திமுக அரசு, சாரி என்பதுதான் முதல்வரின் பதிலா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் தொலைபேசி பேச்சு அலட்சியத்தின் உச்சம். முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்தக்கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை ஒடுக்கலாம் என்று திமுக அரசு முயற்சித்தது. இப்போதும் அதைத்தான் செய்ய போகிறதா திமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று சொல்ல நான் கூசவில்லையா முதல்வருக்கு? இது போன்ற சம்பவம் திமுக ஆட்சியில் முதல் முறையாக நடந்திருக்கிறதா? இது 25வது முறை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரை கொலை செய்தது திமுக அரசு, சாரி என்பதுதான் முதல்வரின் பதிலா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் தொலைபேசி பேச்சு அலட்சியத்தின் உச்சம். முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்லுறேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்தக்கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை ஒடுக்கலாம் என்று திமுக அரசு முயற்சித்தது. இப்போதும் அதைத்தான் செய்ய போகிறதா திமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று சொல்ல நான் கூசவில்லையா முதல்வருக்கு? இது போன்ற சம்பவம் திமுக ஆட்சியில் முதல் முறையாக நடக்கிறதா? இது 25வது முறை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரை கொலை செய்தது திமுக அரசு, சாரி என்பதுதான் முதல்வரின் பதிலா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் தொலைபேசி பேச்சு அலட்சியத்தின் உச்சம். முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்லுறேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்தக்கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை ஒடுக்கலாம் என்று திமுக அரசு முயற்சித்தது. இப்போதும் அதைத்தான் செய்ய போகிறதா திமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று சொல்ல நான் கூசவில்லையா முதல்வருக்கு? இது போன்ற சம்பவம் திமுக ஆட்சியில் முதல் முறையாக நடக்கிறதா? இது 25வது முறை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.